ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்துட்டு எங்கள் பெரிய மாமா ஆட்டோ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறத உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோ செம்மையாக இருந்துச்சு. அசல் அப்படியே நெஜம் ஆட்டோ மாதிரியே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399. இதுக்கு வந்துட்டு ஆட்டோவில் 3 பேட்ரி இருந்துச்சு, ரிமோட்டில் 2 பேட்ரி இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, செம்ம ஆட்டோ தான், நல்லா இருந்துச்சு. அப்படியே நெஜ ஆட்டோ மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தம்பிக்கிட்ட தான் கொடுக்க முடில விளையாடுறதுக்கு. காலைல எடுத்து கொடுத்தேன்னா போட்டு டப்பு டப்புன்னு உடச்சி அந்த வீலெல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டான். லைட்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோ லைட்டை ஆன் பண்ணவும் அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. இதோட ஹைலைட்டே ஃப்ரண்ட் லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போயாச்சும் வீட்டில் கரண்ட்டு போனால் கூட இந்த லைட்டை ஆன் பண்ணி வச்சு இருந்துக்கலாம் போல், அந்தளவுக்கு நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு இந்த ஆட்டோ. இப்போ வந்து ஆட்டோவை ரன் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ரன் பண்ணி ஸ்லோ மோஷனில் நல்லா அழகாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா ரொட்டேட் ஆணுச்சு, செம்மையாக சுற்றிலாம் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு இன்ன இடத்துலையே நல்லா சுற்றுது, நல்லா இருந்துச்சு. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி அவன் மூவ் பண்ணி விளையாட மாட்டேங்கிறான். எடுத்து போட்டு டப்பு டப்புன்னு உடச்சி தான் விளையாண்டுட்ருக்கானா. அதனால தான் சரி இப்போதைக்கு அவன்கிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பத்திரமா எடுத்து வச்சாச்சு. இது இப்போ இந்த வீடியோ கூட அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா எப்படி எனக்கு அப்படியே நெஜ ஆட்டோ மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு தெரில, இவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்துமே யாராச்சும் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், நாங்கள் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோவாக தான் இருக்கும். இவனுக்கும் ஆட்டோவுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆல்ரெடி வாங்கின கார் இருந்துச்சா, அந்த காரில் வந்துட்டு பேட்ரி போச்சு. அப்புறம் இதில் உள்ள ஆட்டோவில் உள்ள பேட்ரியை கழட்டி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வச்சு இது விளையாடலான்னு சொல்லிட்டு, அவன் விளாட்றானா இல்லையோ அவங்க அப்பா தான் இதை வச்சு நல்லா விளையாடுவாங்க. அதுலேயும் லைட்டெல்லாம் செம்மையாக எரியுமா, சரி அதையும் உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு காமிச்சிட்ருந்தாங்க. இவன் வந்து எப்படி நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. எங்கேயாச்சும் போனால் இது வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்லாம் எதுவுமே அவன் பார்த்து அந்த பொருளை பார்த்து கூட அழுக கூட மாட்டான். நம்மளே வாங்கி கொடுத்தாலும் அதை எடுத்து விளையாட மாட்டான். இந்த மாதிரி லைட் எரிஞ்சால் மட்டும்தான், அதுவும் எடுத்து விளையாட ஆசைப்பட மாட்டான். போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடித்து உடச்சி இல்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுருவான். எதுக்குமே அதிகமாக ஆசைப்பட மாட்டான். இப்போ கூட இந்த ஆட்டோவை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நின்று அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அவன் எப்படி என்ன சொல்கிறது, ஏய் போ, அந்த விளையாட கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிட்டான். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.